அவங்க வந்து ஒரு பண்ண தப்பு வந்து டாஸ்ல போலிங் போட்டிருக்கணும் சீக்கா. ஐயோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் படிக்காம போயிட்டு நேத்து வாய் விட்டுருக்க மாட்டேன். நான் மாடி திண்டாடுறேன் இன்னைக்கு. டிராவிஸ் ஹெட் and அபிஷேக் சர்மா அடிக்கலனா என்ன ஆகும்னு மிச்சல் ஸ்டார்க் 25 crores. Obviously he's proved why he is Mitchell Stark. 25 crores என்னன்னு காமிச்சா. பிரான்ஸ் செம்மையா பொட்டலம் பண்ணா மச்சான் நம்ம வருண் சக்கரவர்த்தி. குர்பாஸ் பிளேட் இஸ் அவன் சால்ட் தான் பெப்பர் மாதிரி ஆட்டு போட்டான். இவன் மிளகா பொடி மாதிரி ஆட்டு போட்டான். பெப்பர் மாதிரி ஆடுனான். மிளகு மாதிரி ஆட்டு போட்டான். தப்பு 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 தப்பு. Hi guys, welcome to Cheeky Chika. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய் Guys, before we start, a shout out to Campa. புதிய இந்தியாவின் ஃபேவரட் பெவரேஜ் Campa is back Chika. கரெக்டா சொன்ன மச்சான். கேம்பா புதிய இந்தியாவின் கூல் ட்ரிங்க் நம்ம கேம்பா மச்சான். ரீலான்ச் பை ரிலையன்ஸ் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். சாம ட்ரிங்க் கேம்பா ஆரஞ்சு, கேம்பா கோலா, கேம்பா லெமன், மல்டிபிள் ஃபிளேவர்ஸ் இருக்கு. வியூவர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. Yup, only 10 rupees for 200 ml. Click the link in the description below to check it out. Chika, அது எப்படி டிராவிஸ் ஹெட் வந்து சபர்மதிக்கு அடிப்பாரு, நர்மதாக்கு அடிப்பாரு. But actually, yes, you got this prediction wrong. I got this prediction right. And the Mitchell Stark will come to form playoffs. But you got the prediction of KKR. பொழந்துருவாங்கன்னு இதே டீம் வச்சுட்டு போனாங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நிஜமாவே பொழந்துட்டாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ லாட் ஆஃப் கொஸ்டின் மார்க் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்களுக்கு அவங்களோட ப்ராப்ளம்ஸ்க்கு டிராவிஸ் ஹெட் and அபிஷேக் சர்மா அடிக்கலனா என்ன ஆகும்னு மிச்சல் ஸ்டார்க் 25 crores இதுக்கு தான்ப்பா என்ன எடுத்தாங்க. அந்த 25 crores இதுக்கு தான் நாக் அவுட் கேம்ல நான் வருவேன் அப்படின்னு காமிச்சாரு. பட் ஓவரால் கேகேஆரோட மிடில் ஆர்டரும் பாருங்க, வெங்கடேஷ் ஐயரும் 50, ஸ்ரேயஸ் ஐயரும் 50. இப்பயாவது ஒத்துக்கிறீங்களா? என்ன பண்ண சொல்றேன்? கோத்துக்கிறேன். ஸ்டார் எடுத்துட்டான். ஓகே, ஒரு மினி சரண்டர். இன்னைக்கு மினி சரண்டர் தான் சொல்லுவேன். ஓகே, ஸ்டார் விஷ் த மேக்ஸிமம் சரண்டர் பிகாஸ் obviously he's proved why he is Mitchell Stark. 25 crores என்னன்னு காமிச்சா. நடுவுல 25 crores and 10 crores எடுத்துட்டாங்க. திருப்பி எடுத்து போய் திருப்பி ரீடெபாசிட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு. பட் செமையா போலிங் போட்டான். இன் ஆல் ஃபேர்னஸ் அதே. ஆனா டிராவிஸ் வெரி சர்ப்ரைஸ். அதே ஐடென்டிக்கல் டெலிவரி ஹர்ஷ்தீப் சிங் போன மேட்ச் கிங்னு போச்சு. இன்னைக்கு அதே ஐடென்டிக்கல் டெலிவரி. அங்க பார்த்த ஒரு ஸ்டாட்ஸ் காமிச்சாங்க எங்க கமெண்ட்ரியில. அவன் எதிர்க்கு மிச்சல் ஸ்டாக் அவன் வந்து 0-1-0 இன்னிங்ஸ் போட்டிருக்கான் லிஸ்டே மேட்சஸ்ல. ஐயோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக் படிக்காம போயிட்டு நேத்து வாய் விட்டுருக்க மாட்டேன். நான் மாடி திண்டாடுறேன் இன்னைக்கு. Yeah, but actually Chika, SRH fought back really well Chika. அதுக்கப்புறம் 4 wickets எடுத்துக்கணும் ஸ்டார்க். ஆக்சுவலி அந்த டிராவிஸ் ஹெட் ராகுல் திரிபாதி அப்பவே அவுட் LBW. பட் மேல போல அவங்க. ஸோ he had that luck. நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஒரு பவுன்சர். இன்னைக்கு நம்ம நல்ல பவுன்சர்ஸ் பார்த்தோம் Chika. மிச்சல் ஸ்டார்க்கோட பவுன்சர்ஸ் இல்ல, ஷார்ட் பால். they are not bouncers. தொண்டைக்கு மண்டைக்கு இடி போட்டா பாரு, கரெக்டா போட்டாங்க அவங்க. நிதிஷ்குமார் ரெட்டி தொண்டைக்கு போனா மூக்கு மேல ராஜா. அதே மாதிரி சுனில் நாராயண் ஒன்று போனா கேட்ச் விட்டாங்க அவங்க ஆக்சுவலா அவங்க. அதே மாதிரி திருப்பி ஒரு தொண்டைக்கு போனா யாரோ மூக்கு மேல ராஜா போட அவுட் ஆனாங்க. ஆனா அணி ஒரு மட்டமான செலெக்ஷன். ஏன்னா ஷபாஸ் அஹமது போய் 4 ஆடுறாங்கடா பேட்டிங்னா. அந்த அளவுக்கு மிடில் ஆர்டர் இல்லாம போயிட்டு சன்ரைஸ் ஹைதராபாத். நேற்று நம்ம பேசினது மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருந்து சன்ரைஸ் ஹைதராபாத். ஷபாஸ் அஹமத் போய் நம்ம 4 ராணி நம்பர் 4 நம்பர் 6 ஆடுனாரு Chika. அவரு 4 டவுன். நோ நம்பர் 3 திரிபாதி 4 நம்பர் 5 அவன் கிளாப்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்தான். எஸ் நம்பர் 5 வந்தான். நம்பர் 5 வந்தான் மச்சான். மோர் தென் தட் Chika, நான் நேத்துக்கான உங்ககிட்ட ஒரு பாயிண்ட் சொன்னேன். I still believed என்னமோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் beginning of the match they'll pull it off and I still went for SRH actually. In all honesty, I got that prediction wrong. Completely I got that prediction wrong. But எனக்கு என்னமோ இல்ல, அவங்க வந்து ஒரு பண்ண தப்பு வந்து டாஸ்ல போலிங் போட்டிருக்கணும் Chika. நான் இப்போ கூட சொல்றேன் Chika. That was a wicket. எப்பவே நீங்க பாருங்க குஜராத்ல போலிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டாக்கியா இருக்கும் Chika. அந்த ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது போலிங் ஃபர்ஸ்ட். ஸோ கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஸ்விங் ஆகும் அங்க டெஃபினட்டா. நாளைக்கும் நீங்க பாருங்க டீம் போலிங் ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் இருக்கும்டா. எனக்கு வந்து ஐ தாட் அங்க வந்து ஒரு பேட் டிசிஷன். மேபி பிகாஸ் ஈவினிங் டைம்ல அந்த ஒரு டஸ்க் முடிஞ்சு அப்பதான் ஈவினிங் வருது. அது ஏர்லி ஆன் அந்த ஸ்விங் இந்த நிப்பு இருக்கும், ஸ்விங் வரும். அது ஒத்துக்கிறானே அணி. எனக்கு என்ன புரியலன்னா
கிளாஸ் ட்ரிபாதி ரொம்ப நாளா டெவலப் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ட்ரிபாதி பிளேயர் பிரில்லியன்ட் ஒரு பிளைண்டர் பண்ணாங்க. அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட் இங்க போய் இப்படி அடிக்கிறது நல்லா ஆடினா ட்ரிபாதி. Tripathi was playing brilliantly today. This is the old Tripathi we know. The typical Tripathi we know. ரொம்ப நாளா ஆடினாங்க. அண்ட் கிளாஸ் நல்லா ரீபில்ட் பண்ணிருந்தான். அண்ட் கிளாஸ் செம்மையா பொட்டலம் பண்ணா மச்சான் நம்ம வருண் சக்கரவர்த்தி. நீ என்ன வேணா சொல்லு, கிளாஸ் நல்லா ஆடினான். அதுக்கப்புறம் பேட்டிங் பார் மச்சான் அவங்களுக்கு ஒட்டனும் கிடையாது. என்ன பாரு நான் சொன்னேன் சம்மி சிங்லாம் வேஸ்ட், அவனா ஆடக்கூடாது. நீங்க கிளென் பிலிப்ஸ் ஆடுங்க, மிடில் ஆர்டர் ஃபாரின் பிளேயர் இந்த வைஷகாந்த் விஜயகாந்த் தான் கொடுத்தா பவுலிங்ல போட்டு பின்னி எடுத்துட்டாங்க போட்டு. They have to do these major changes. You should not bring back திருப்பி என்ன பண்ணுவாங்க, they'll go to Markram next match. நீ பாத்தீங்கன்னா சென்னையில போய் மார்க்ரம் போவாங்க அடுத்த மேட்ச். go back to Markram chica. ஏனா மார்க்ரம் 100% they go back to Markram. நீ இவங்கள பத்தி தெரியும் எனக்கு, இவங்க மார்க்ரம் தான் போவாங்க திருப்பியும். anyway சரி அத பத்தி பேசலாம் மேட்ச் வரும்போது. They should go to Glenn Phillips க்கு போனாங்க. Glenn Phillips வச்சு ஆடுனாங்க. Glenn Phillips வச்சு ஆடுனாங்கன்னா மேட்ச் வின்னிங் சான்ஸ் இருக்கு அவங்க அடுத்த மேட்ச். இல்லனா இதே டீம் வச்சு ஆடுனாங்கன்னா நான் நேத்திக்கே சொல்லிட்டேன். Middle order is so bleak. And Klaasen is not in form. Let's be very clear. First half, Klaasen was deadly. Second half, Klaasen has not been in form. Let's be very, very clear about it. And spin கொஞ்சம் flight பண்ணி போட்டா பாரு நல்லா தான் வருண் சக்கரவர்த்தி நீ போட்டு அப்படி லூப் கொடுத்தான் போட்டு. என்ன வேணா வருண் சக்கரவர்த்தி ஸ்பெல் பாரு கட்சியில என்ன மாதிரி ஸ்பெல் பாருங்க viewers. 4 overs 26 runs 2 wickets. And purple cap டே வருண் நீ உடார மச்சான், நீ தான்டா purple cap டப்பேக்கெல்லாம் விட்டுட்டு இருக்காத மச்சான். அவன் ரன் கொடுத்து விக்கெட் எடுக்கிறான் லாஸ்ட்ல வந்து. நீ மிடில் ஓவர்ஸ்ல வந்து விக்கெட் டப்பேல வந்து என்ன சிரிக்கிற பாவம் அவரும் நல்லா bowling போட்டுருக்காரு. பட் இவர் கலக்கின்னு இருக்காரு. டப்பேல் வந்து லாஸ்ட் 4 ஓவர் எவன் போட்டாலும் விக்கெட் எடுப்பான். இவன் மிடில் ஓவர்ஸ்ல வந்து வின் பண்ணி கொடுக்குறான் மேட்ச். நீ தட்ஸ் a difference. நீ சொன்ன மாதிரி உன் ஃப்ரெண்ட் ஆண்ட்ரி ரசல் போட்டு நடுவுல விக்கெட் எடுத்துறான் பாரு. அவனு ஒரு தொண்டையில போட்டு விக்கெட் எடுத்தான் பாரு கரெக்டா இன்னைக்கு. எனக்கு இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னா, நீங்க வருண் சக்கரவர்த்தி டாபிக் எடுத்து வந்ததுனால இன்னும் கூட ஒரு 3 days டைம் இருக்கு சீக்கா. May 25க்கு how can you not pick him right now Chika? I mean again if you're looking at this game ஒரு நியூட்ரலா நீங்க இந்த கேமை பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லாஸ்ட் ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் நடுவுல இருக்கிற சையத் முஷ்டாக் அலி டிராஃபி அண்ட் அவங்களோட ஓடிஐ அந்த விஜய் ஹசாரி டிராஃபிலாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி நீங்க பாத்தீங்கன்னா he has stood out in every tournament Chika. Last IPL he stood out for KKR. In the IPL he stood out for the entire IPL itself. Best spinner in the league அவன் தான், வேற யாருமே பக்கத்துல கூட இல்ல. I mean obviously Sunil Narine as a full package, both of them together are competing for the top spot Chika. And why aren't they looking beyond in the IPL, maybe to the next step? ஒரு எக்ஸ் ஃபேக்டர் bowler-ஆ இருக்கலாம் Chika. என்னோட ஒப்பீனியன் இந்த வேர்ல்ட் கப் திருப்பி கூப்பிடுறாங்களோ இல்லையோ வேற விஷயம். பட் எப்படி இந்த ஹர்ஷித் ராணா இவன் அந்த அபிஷேக் சர்மா நெக்ஸ்ட் T20 சீசன்ல வருண் சக்கரவர்த்தி இந்தியாவுக்கு சான்ஸ் கொடுத்தே ஆகணும். கமான், போன ஐபிஎல் 20 விக்கெட்ஸ், இந்த ஐபிஎல் ஆல்ரெடி 20 விக்கெட்ஸ். இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. ஓகே, மேக்ஸிமம் ஒரு விக்கெட் 2 விக்கெட் எடுத்தா கூட 22 விக்கெட்ஸ். அங்க டப்பேல் கட்சியில பர்பிள் கேப் போட்டு போறான். See, it's not fair also. You should have some economy in the அந்த பர்பிள் கேப்லாம் கூட எல்லாத்துக்கும் ஒரு economy ரேட்னு ஒன்னு வச்சுக்கணும். You can't 10 ரன் 9.5 ரன் ரேட் கொடுப்பான் எனக்கு பர்பிள் கேப் எடுத்து போனா இட்ஸ் நாட் டன். ஒரு எக்கானமி ரேட் ஒன்னு இருக்கு, அதெல்லாம் வைக்கணும். இவ்வளவு விக்கெட் எக்கானமி ரேட் அந்த மாதிரி எடுக்கணும். இந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் எடுக்கிறாங்கல்ல, அந்த இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அந்த பஞ்ச் பிளேயர்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பஞ்சி வாட் இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பை வருண் சக்கரவர்த்தி. அவன் வந்து கிளாஸ் லூப் பண்ணிட்டு ஸ்வீப் எடுத்து மாட்டினா கிளாஸ் ஸ்டாண்டர்ட் டெலிவரி ஸ்ட்ரைட் சிக்ஸர் நல்லா அடிக்கிறான். ஆக்சுவலி சுனில் நரேன் நல்லா ஆடிந்தாங்க, ரெண்டு பேரும் சூப்பரா ஆடிந்தாங்க. சுனில் நரேன் போத் ராகுல் திரிபாதி பின்னாடி போய் ஸ்ட்ரைட் சிக்ஸ் அடிச்சதால சுனில் நரேன் வாஸ் டர்னிங் தி பால், லூப் வரல. வேற வருண் சக்கரவர்த்தி லூப் வந்திருந்தது மச்சான், நீ மறக்காத. நீ லூப்ல மாட்டினாலும் 2 விக்கெட் எடுத்தான். வருண் சக்கரவர்த்தி காட் தம் அவுட் பை கைட். சூப்பரா அப்படி தூக்கி போட்டு அப்படியே ஸ்பின் பண்ணி விட்டு ஆடுங்கடா சொல்லி எடுத்தான். அவனை போட்டு ஆடி விட்டான் போட்டு. அண்ட் மச்சான் the 126 for 9 இவங்க 2 கமின்ஸ்னால போயிடுச்சு. ஏதோ 159 வந்தாங்க. என்னடா டீம் இது? இந்த மிடில் ஆர்டர் வச்சுன்னு சான்ஸே கிடையாது. யூ கான் ஜஸ்ட் சே டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா டிராவிஸ் ஹெட் அபிஷேக் மாதிரி போயிடுச்சுன்னு இருக்கீங்க நீங்க. கிளாசன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் அடிச்சான் ஃபியூ மேட்சஸ். 0 மிடில் ஆர்டர். இது நம்ம நேத்துக்கு ஷோ முழுக்க தான் பேசியிருந்தோம். இந்த மிடில் ஆர்டர் வச்சுதான் காலியா போலிங் பாரு 3 bowler வச்சு ஆடிட்டு இருக்காங்க மச்சான். நட்டு புவி அண்ட் கமின்ஸ் 3 பேர் தான் bowling அவங்களுக்கு. Yeah, I mean
technically they had only 4 bowlers. ஏன்னா விஜயகாந்த் விஷாகாந்த் was the 4th bowler. So definitely அவங்க changes பண்ணியே ஆகணும். இன்ஃபேக்ட் ஆக்சுவலி இல்ல, இன் ஆல் ஆனஸ்டி அவங்க அது பண்ணாங்க சீக்கா. அவங்களோட பிளேயிங் 11ல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சன்வீர் சிங் இல்ல. அந்த 6th விக்கெட் விழும்போது they were forced to bring சன்வீர் சிங். இல்லாட்டி they would have gone for a bowler only. ஒழுங்கா பேட்டிங் ஆடிந்தாங்கன்னா. அனி ஒழுங்கா டீம்ல நீ உம்ரான் மலிக் ஆடு. நீ சம்பீர் சிங், நீ வைஷாந்த் விஜயகாந்த் நம்புற, சம்பீர் சிங் நம்புற, நீ உம்ரான் மலிக் நம்ப மாட்ட. இல்ல நான் இது சொல்றேன் சீக்கா, இன்னைக்கு கேம்ல சன்வீர் வந்ததுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்கணும் சீக்கா. ஏன் வாஷிங்டன் நீ why not வாஷிங்டன்? ஓ குட் பாயிண்ட், வெரி குட் பாயிண்ட். நீ வாஷிங்டன் சுந்தர் யார மாட்டேன்ற? because he could have given you bowling off spin also. Maybe ஒரு சான்ஸ், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் வெங்கடேஷ் ஐயர் அந்த பையன் இந்தியால லாஸ்ட் 6 months இந்தியன் டீம்ல இருந்திருக்கானே. அவன் லாஸ்ட் 6 months he played for Indian team. அவன் இந்தியன் பிளேயர். அவனை போட்டு அழிச்சிட்டீங்க நீங்க. I don't know what is the combination, what is selection, என்ன பாக்குறாங்க தெரியல. அப்படியே டாப் 2ல வந்துட்டாங்க. Yes, they have performed well, they came to the top 2. But they brand of cricket ஆனா but now ultimately கல்கடாப்பா நீ சொல்ற மாதிரி வெங்கடேஷ் ஐயர் அவன் ஃபார்முக்கு நல்லா ஆடிட்டு இருக்கான். இப்போ அவன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து சந்திரி சார் அவன் 50 அடிச்சு போட்டான். அவன் பாருங்க அவன் சுனில் யார அதான் சந்திரி அடி யார் இல்லன்னு சொல்லடி. பட் டப்பு டப்புன்னு அண்ட் குர்பாஸ் பிளேட் தான். அவன் சால்ட் தான் இவன் பெப்பர் மாதிரி ஆட்டு போட்டான். இவன் மிளகாப்படி மாதிரி ஆட்டு போட்டான். பெப்பர் மாதிரி ஆடினான், மிளகு மாதிரி ஆட்டு போட்டான். டப்பு 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 மிளகு வெடிக்கும் தெரியுமா? தாளிச்சேன்னு வச்சோம் மிளகு வெடிக்கும். மிளகு வச்ச டிப்பு டப்பு டிப்பு டிப்பு அடிச்சு போட்டான். யப், ஓவரால் பாருங்க இன்னைக்கு வந்து அவங்களுக்கு லோவர் மிடில் ஆர்டருக்கு பேட்டிங்கே வரல. ஏன்னா விக்னேஷ் ஐயரும் சூப்பரா ஆடினாரு, ஸ்ரேயஸ் ஐயரும் சூப்பரா ஆடினாரு. ஸோ அவங்களோட டீம் வந்து சூப்பரா செட் ஆயிருக்கு. பேக் டு த சேபாக் 12 years பிஃபோர் வின் பண்ண அதே கிரவுண்டுக்கு they are going back for the final. KKR truly deserved chica. In all honesty, நம்ம 2012 சாம்பியன்ஸ் 4th டைம் ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஆஃப்டர் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ், they are right up there in terms of franchisee success. in பாத்தீங்கன்னா they will be number 3 chica. ஏன்னா they are the next team that is going to be their 4th final ஆட போறாங்க, where they won 2. so hats off KKR, very well done. see lot of praise வந்து கௌதம் கம்பீருக்கு கொடுக்குறோம் chica. பட் எனக்கு வந்து நிறைய பிரேஸ் இப்போ வந்து உங்களோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுத்தே ஆனும் சிக்கா. ஏன்னா the way he has led the side. இன்னைக்கு பாருங்க மிச்சல் ஸ்டார்க் 3rd ஓவர் கொடுத்ததுல அந்த 3rd ஓவர்ல 2 பெரிய விக்கெட். நிதிஷ் ரெட்டி அவுட் ஆனாரு, நெக்ஸ்ட் ஷபாஸ் அஹமட் இமீடியட்டா அவுட் ஆனாரு. அங்கேயே காலி பேக் பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ மிச்சல் ஸ்டார்க் 3 overs அப் ஃப்ரண்ட்ல 3 விக்கெட். ஆஃப்கோர்ஸ் 4th over he got hit. ஸோ தட் வாஸ் அ வெரி குட் மூவ். இன்னைக்கு அந்த கேப்டன்சி மூவ் வருண் சக்கரவர்த்திய ஹோல்ட் பண்ணாரு சீக்கா. 10th ஓவருக்கு அப்புறம் தான் எடுத்துட்டு வந்தார். நீங்க பாத்தீங்கன்னா சரி ஒரு சோ தட் ப்ரூவ் டு பி another very good move. ஹர்ஷித் ராணாவை சூப்பரா யூஸ் பண்றாரு. I think he's captaining brilliantly, Chika. Come on, Chika. We have to give him his credit. I think Shreyas Iyer, hats off to you. நீ சொன்னமா Shreyas Iyer, you're captaining brilliant. He's rotating his ball as well. அவனுக்கு எப்படி பாரு 6 ball இருக்குன்னு தெரியும் அவனுக்கு. எந்த bowler எப்படி கொடுத்தாரு நடுவுல போற சந்தடி சாகல இவனுக்கு கொடுத்துறான் ஒரு ஓவர். யாரு நம்ம ஒன்னு ட்ரே ரஸ். அவன் வந்து ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்து போயிடறான். ரசல் ஒரு ஓவர் கொடுத்துறான். அந்த ரசல் ஃபீல்டிங் பாத்தியா நீ? ஜப்பா ஒரு பேக்வர்ட் பாயிண்ட் அந்த ஜடேஜா மாதிரி டைவ் வச்சு ஒரு த்ரோ பண்ணி என்ன மச்சான் இதெல்லாம் வெஸ்ட் இண்டீஸ். அப்பா இது வெஸ்ட் இண்டீஸ் நீங்க மச்சான் வேர்ல்ட் கப் T20 நல்லா பண்ணீங்கன்னா வேர்ல்ட் கப் நல்லா இருக்கும்பா. வேர்ல்ட் கப்ல நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஆப்கானிஸ்தான் the same group. செமையா இருக்கு போல அந்த குரூப், செமையா இருக்கும். அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் வெஸ்ட் இண்டீஸ் you see all the West Indians are performing in IPL also. வெஸ்ட் இண்டியன்ஸ் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க IPL and World Cupல dear viewers. Cricket will be மஜா. T20 World Cup will be மஜா. ஆனா என்ன வேணா சொல்லு மச்சான், அந்த வெஸ்ட் இண்டியன் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் வெஸ்ட் இண்டியன் பிராண்ட். அங்க நிக்கி புய் அப்படின்றான், அவன் வந்து டங்கி டிங்கி 6 அடிக்கிறான். இவனா டைவ் வச்சு போனா 2 கேட்ச் பிடிக்கிறான், குச்சி கேட்ச் எல்லாம் பிடிக்கிறான். திடீர்னு 35 வயசு பாரியே தெரியல, 25 வயசு பயிர மாதிரி இருக்காங்க. யாரு உன்னோட ஃப்ரெண்டு ஆண்டி ரசல். பேட்டிங்கே வரல, 10 நாள் இந்த வருஷம் பேட்டிங்கே வரல அவனுக்கு. அவன் பாரு கடைசியில கரெக்டா போட்டாங்க சுனில் நாராயண். தொண்டையில ஒரு கரெக்டா செஸ்ட் ஐ பவுன்ஸ் பால் நேரா தூக்கிட்டு. ஆனா யாருமே இல்ல நட்ராஜன் வந்து சூப்பரா போடுறாரு சீக்கா. அவர் தனியா நிக்கிறாரு சீக்கா. ஆக்சுவலி இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நட்ராஜன் வந்து 3 overs 22 அந்த 1 wicket கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது அவர் மட்டும் தான். மீறி எல்லாரும் போல வாங்கினாங்க, எல்லாரும் செம அடி வாங்கினாரு. அவர் மட்டும் தான் ஒழுங்கா போட்டாரு இன்னைக்கு ஆக்சுவலி. அண்ட் சுனில் நரேனுக்கு மண்டேலே அடிச்சாரு, ஒரு வாட்டி மண்டேல அடிச்சாரு, நல்ல பவுன்சர் போட்டாரு. ஸோ நட்ராஜன் வாஸ் bowling really well அந்த bowling அட்டாக்ல. ஆனா இது ஆன் பேப்பர் நீங்க இது பாக்குறதுக்கு கொஞ்சம் லைட்டா சிரிக்குது சீக்கா இந்த bowling அட்டாக். ஏன்னா லைட்டா சிரிக்கல,
போலரே கிடையாது. இந்த மாதிரி அவன் என்ன மாதிரி பேச போன கேம் ஒன் போலர் ஷாட்னு ஆடுறான், இந்த போல் ஒன் போல் ஷாட்னு ஆடுறாங்க. And கோட்டை விட்டாங்க. See, don't forget, they had a good opportunity. Their batting first is their biggest strength. They won the toss, they batted first. That is a strength. They lost it because they didn't have a batting lineup. Middle order கிடையாது. இப்ப கடைசியில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியும் இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க. They'll say we'll go back to Markram. He will give stability to the middle order அப்படின்னா அவன் வந்து தோசிக்கிட்டு போடுவான் அந்த மேட்ச். See, இந்த மாதிரி சான்ஸ் சன்ரைசர்ஸ் கிடைக்காத நீ. Don't forget that. 2016 was a different story altogether. See, 2016 yes, and that time don't forget அப்ப சிஎஸ்கேயும் கிடையாது. சிஎஸ்கே இருந்தாங்களா? அப்ப சிஎஸ்கே கிடையாது உனக்கு. அந்த 2 years தான் இந்த சிஎஸ்கே கிடையாது, ஆர்ஆரும் கிடையாது. அப்ப அந்த பூனே சூப்பர் ஜெயின்ஸ் ஆனாங்க அண்ட் இவங்க ஆனாங்க, 2 பேர் ஆனாங்க. அந்த year they won the trophy. Yes, it's a good trophy they won, but that is purely Warner captain, Warner's individual brilliance won the match for them. Okay, இந்த வாட்டி அது மாதிரி you cannot say வார்னர் மாதிரி தான் நீ டிராவல்ஸ் எல்லாம் சொல்ல முடியாது மச்சான். Let's be very clear. Warner was a different zone those days. Warner is a world class player. 800 and Warner level drives 850 odd runs Chika on the season. Virat Kohli and bad level ஆடினா அந்த zone single handed captain opening ல புஷ் ஆச்சு எண்ட் வரைக்கும் வின் பண்ணி கொண்டு போடுவான். Obviously different times, different scenario. அவங்க 2016 different, but நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல இதுதான். ஏன்னா டாப் 2ல finish பண்ணி they still get another crack at it. They can still pull through, go back to Chennai and probably pull through. So overall almost all points covered Chika. வானோட என்ன ஒபினியன் என்ன சன்ரைஸ் அது என்ன பண்ணனும்னு நினைக்கிறேன். 100% Glenn Phillips ஆடி ஆனும் Chika, and they can bring back இதுக்கு நீங்க மயங்க் மார்க்கண்டே எடுத்துட்டு வரலாம். ஷபாஸ் அஹமட நீங்க அவ்வளவு யூஸ் பண்ணலனா அந்த பொசிஷன்ல நீங்க வந்து பின்ன வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வரலாம். ஏன்னா நீங்க ஷபாஸ் அஹமட வந்து ரொம்ப அவரோட பேட்டிங்க்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க, அவரோட bowling அவ்வளவா யூஸ் ஆகல. அட்லீஸ்ட் ஆனா நீ பேட்ஸ் பண்ண ஆண்டனா வேலைக்கே ஆகாது. you are playing as a pure batsman. Come on, it's not done. I don't think it's that deadly a batsman to play as a pure batsman number 5. If they are no chance. It depends on who they are playing. First of all, இப்போ வந்து ஆர்சிபி மாதிரி டீமுக்கு அகைன்ஸ்டா ஆடினாங்கன்னா அவங்க வந்து வாஷிங்டன் சுந்தர் எடுக்காம ஷபாஸ் அஹமட் கேன் கண்டினியூ. ஏன்னா வந்து அவங்களுக்கு லைனா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காரு. இவர் வந்து bowling அது போடலாம். That match they can. இதுதான் வேலைக்கே ஆகாது. இவன் bowling போட்டா அடி அடிறாங்க. நீ யாரோடையும் போட்டு விக்கெட் எடுக்கலாம். நீ இது வரைக்கும் 2 ஓவர் மேல போட்டது கிடையாது. என்ன நீ பேசுறதுக்கு? நீ எவ்வளவு ஓவர் போட்டிருக்கான்? 4 ஓவர் செலவு அடிக்க போட்டுருக்கானா? 2 ஓவர் மேல bowling போட்டது கிடையாது அவன். True, what you're saying is absolutely true. இல்ல அதுதான் அப்ப அடி போட்டுங்க பரதேங்க கூட ஒத்துக்கறல. அந்த 3 மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் ஆடினது கூட அடி வாங்கினாரு Chika. நம்மளும் அது ஆனஸ்டா இருக்கணும். அடி வாங்கி நான் ஒத்துக்கறேன். நீ பட் then you Indian player நீ அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தா ஆடுவான் அவன். நீ அவனுக்கு போறதே நீ உன் மேல கன் வச்சிருக்கேன் சுட்டுடுவேன், உன் மேல கன் வச்சிருக்கேன் சுட்டுடுவேன், உன் மேல கன் இருக்கு சுட்டுடுவேன், நீ நல்லா பண்ண தூக்கிடுவேன், நீ நல்லா பண்ண தூக்கிடுவேன், நீ நல்லா அவன பண்ண தூக்கிடுவேன் அப்படின்னு பண்ணா தூக்கிட்டு போயிட்டே இருந்தான். அவ்வளவுதான். பயப்படுவான் அவன். இந்தியன் கிரிக்கெட்டர் நீ வாஷிங்டன் சுந்தரோட என்னோட பிரையாரிட்டி வந்து Glenn Phillips தான் Chika ஃபர்ஸ்ட் இருக்கும். வைஷாக் விஜயகாந்த் Glenn Phillips வைஷாக் டா சம்பீர் சிங் பர்லி இது வாஷிங்டன் சுந்தர் ஆடு இல்லனா நீ தடியில தேர்ட் மீடியம் பேசற இல்ல உங்களுக்கு. நீ ஓகே கமின்ஸ் இருக்கான். then again you play கமின்ஸ் இருக்கான். சரி கமின்ஸ் இருக்கான், பூவி இருக்கான். மார்க்கெட்டே கொண்டு வா இல்லனா ஃபைன் கொண்டு வா. ஒரு பேட்டரை நீங்க வெளிய வாங்குவான். என்ன பண்ண போறான்னு தெரியலப்பா இவங்க. I don't know. இந்த மாதிரி தான் I felt bad because sometimes I feel bad because you have to understand இவ்வளவு நல்ல ஆட்டு கட்சியில என்னடா இப்படி ஓத வாங்கினாங்க. 15 ஓவர்ல அடிச்சு போயிட்டாங்கடா. இவங்க எப்படி வந்து எல்எஸ்டி போட்டு ஒரு 10 ஓவர்ல முத்தினாங்களோ அவங்க 15 ஓவர்ல முத்தி போட்டாங்க. வேற எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. அவ்வளவுதான். Chika, before we go on to RR versus RCB, Chika Awards presented by us, and of course Campa Cool, just 10 rupees for 200 ml. Don't forget guys, எல்லா ஃப்ளேவரும் நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. especially நம்ம drink it viewers, India's favorite cool drink. அடிங்க வாங்குங்க. கையும் வரல காலும் வரல. best bowler of the match வருண் சக்கரவர்த்தி Chika or Mitchell Stark? 100% வருண் சக்கரவர்த்தி. Mitchell Stark கிளாஸ்க்கு கையும் sorry Mitchell Stark wrong number Mitchell Stark. இல்லடா நான் சொல்றேன் ஒரு நிமிஷம் ஆர்கியூவே பண்ண முடியாது. இல்ல you have to surrender in this. இல்லடா நீ wickets in the power play அங்கேயே முடிச்சிட்டாரு Chika. come on. ஆனா கரெக்ட். சாவித்திரி கையும் வரல காலும் வரல, டிங்கின்னு போச்சு ஸ்டம்ப். கையும் வரல காலும் வரல, ஸ்டம்ப் டிங்கின்னு போயிடுச்சு. ஒத்துக்கிறேன். ஓகே I give it to Mitchell Stark. Okay, let me give it to Mitchell. டேய் மச்சான், Mitchell Stark
நல்ல வேலைடா அவன் 25 crores பழிச்சுதுடா அவனுக்கு 10 கோடி ரூபாய் அடிச்சுட்டாங்க திருப்பி உங்க கையில கொடுத்துட்டாங்க போ. Yeah, then next award, Pattavagyam Padati Legium Award, power player of the match as in batter. Shreyas Iyer, Venkatesh Iyer, Chika. So I'll go with Venkatesh Iyer. வெங்கடேஷ் சரி வெங்கடேஷ் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா எங்க தெரியுமா கேகேஆர் இந்த டைடு டர்ன் ஆச்சு இந்த பாம்பே மேட்ச் ஆடினா தெரியுமா பாம்பேல ஆஃப்டர் 12 years of winning in பாம்பே that is where the turnaround started for KKR. அங்கதான் அந்த மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் தான் மேன் ஆஃப் மேட்ச் 170 டிஃபெண்ட் பண்ணா 170 தான் அடிச்சாங்க அதுல வெங்கடேஷ் ஐயர் got 50 odd runs or 60 or 70 runs and won the match for them and வெங்கடேஷ் ஐயர் got the man of அந்த மேட்ச் வந்து I think வருண் சக்கரவர்த்தி got the man of the match but then they won the match at Bombay 70 அது வருண் சக்கரவர்த்தி got the man. அங்கதான் the KKR momentum started shifting. அதுக்கப்புறம் LSG வாய்ச்சாங்க then they came back and started winning. So அந்த மேட்ச் தான் Bombay versus at Bombay ஆனாங்க தெரியுமா that was a turning point for KKR this year. Yeah, anyway, next award, Dilligu Duddu Award. இது வந்து வருண் சக்கரவர்த்திக்கு சீக்கா. Dilligu Dudduன்னு போட்டு கிளாஸ் அப்படியே ஃளைட் பண்ணி எடுத்தாரு. தூக்கி போனா கிளாஸுக்கு கையும் வரல காது வரல பேட்டும் வரல ரன்னும் வரல பாவண்டா கிளாஸ் நீனு மச்சான் நீ மெட்ராஸ்கார வேற நம்ம ஊருக்கு வர நம்ம ஊர்ல பால் வரவே வராது அங்கேயும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோ யாராவது தூக்கி போட்டு பிராக்டிஸ் பண்ண சொல்லு வேணா லெக் ஸ்பின்னர் கூட்டு வந்து போலிங் போட சொல்லு பிராக்டிஸ் பண்ண சொல்லு இல்லனா நீ மாட்டிப்ப கிளாஸா எங்க 2 டீம்ல போட்டு ஒண்ணு பொட்டல மாட்டுவாங்க கொஞ்சம் கிளாஸா நீ ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நரேன் சுனில் bowling flat கொஞ்சம் தூக்கி போட்டா கேஸ் மச்சி ஒத்துக்கணும் ராணி we give the devil his due பிஸ்தாவா அடிக்கிறான் அதையும் சொல்றோம் but then his weakness also we have to highlight. No, come on, he cannot play flight deliveries ஆட முடியல சப்போர்ட் பண்ணி ஆட முடியலனால best fielding award Andre Russell without a doubt run out அந்த ரன் அவுட் அது awesome run out good catch of the timing of the catch was செம catch மூக்குமார் ராஜா catch அவ்வளவுதான். இதுதான் சீக்கா பொட்டலம் வந்துட்டு யாரு நிறைய இருக்கு பொட்டலம் இன்னைக்கு யாருக்கெல்லாம் பொட்டலம் கொடுக்கலாம் சொல்லு பொட்டலம் வந்துட்டு வந்து நிறைய பேர் இருக்கு ஆனா Travis Head back to back zeros. I think we have to give the award to Travis Head only. I'll actually go say Sunrisers Hyderabad அவங்களோட மிடில் ஆர்டர் கூட டீமே பொட்டலம் என்னோட ஒப்பீனியன் டீமுக்கே அந்த கப் கொடுத்து அந்த டீமுக்கே அந்த கப் கொடுத்து எல்லாம் தூக்கணும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா டிராவிஸ் ஹெட் ப்ளே பண்ணி புரியாது அவன் ஃபர்ஸ்ட் 2வது பால் அவுட் ஆயிடுறான் மச்சான். செகண்ட் பால் அவுட் ஆனா பொட்டலம் சொல்ல முடியாது. பொட்டலம்னா அப்படி அவர் சொல்லி எழுதுற மாதிரி எஸ் 2 பால் அதே மாதிரி அவுட் ஆயிருக்கு 2 இன்னிங்ஸ் 0-0 அவுட் ஆயிருக்கான். நான் டீமுக்கே கொடுத்து நீங்க பொட்டலம் டீம் மச்சான் போலிங்கும் போட்டணும் பேட்டிங்கும் போடணும் ஃபீல்டிங்கும் போட்டணும். அன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் எல்லாமே போட்டணும் அன்னைக்கு. டீம் அவார்ட் டிராஃபி பிடிச்சி தூக்கி போட்டவங்க வாணிகாரு. Yep, இன்னைக்கு வந்து ஒரு struggling day for Sunrisers Hyderabad. Anyway, let's move on. வாணிகாரு போட்டோம். Yep, we have வாணிகாரு போட்டோம். நான் டிராவிஸ் ஹெட்டுக்கு கொடுப்பேன். பேக் டு பேக் நான் டீம் கொடுத்துறேன். நான் டீமே கொடுறேன். ஐ செம டீம் அது. எல்லாரும் போட்டலாமா நீ ஃபீல்டிங் போட்டலாம் பேட்டிங் போட்டலாம் bowling போட்டலாம் ஆல் போட்டலாம். So team carries the trophy. Yep. Okay. Anyway, moving on, Chika. We have another game tomorrow, so let's go into that. RR versus RCB. அங்கவா எனக்கு உனக்கு இப்போ சண்டை இருக்கு மெயின் இருக்கு அங்கதான் மெயின் நம்மளுக்கு இப்பதான் நம்ம சினிமா ஆரம்பிக்க போகுது வா ஆர்மி சினிமா ஆரம்பிக்க போகுது. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு இப்பவே தெரிய போகுது. நீங்க வந்து என்ன சொல்ல போறீங்கன்னா RR நாளைக்கு வின் பண்ண போறாங்கடா நீ பாத்துனேறா RR நாளைக்கு வின் பண்ண போறாங்கடா அதுதானே சொல்ல போறீங்க. நீங்க முதல்ல ஆர்மிங்க சார். நீங்க நாளைக்கு மேட்ச் நீங்க தானே சார் நீங்க தான் சார் ஆங்கர் நான் வந்து எக்ஸ்பர்ட் சார். So நாளைக்கு மேட்ச்ல all momentum pointing towards RCB Chika. All momentum pointing towards RCB. 6 in a row. Can they make it 7 in a row? Gujarat இந்த விக்கெட் நம்ம பார்த்தோம். So நாளைக்கான நானே உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். நாளைக்கு வந்து இல்ல Chika. சர்ப்ரைஸ்லாம் இல்ல Chika. I believe RCB will beat RR நாளைக்கு. மச்சான் நாளைக்கு நீ பாரு நம்ம குதிரை சஞ்சு வந்து உன்னோட குதிரை என் குதிரை கூட கிடையாது. உன் குதிரை சஞ்சு உன்னையே வந்து அடிக்க போறான் பாரு உனக்கு வைக்க போறான் பாரு நாளைக்கு சஞ்சு உனக்கு நாளைக்கு பாரு சம்திங் டெல்ஸ் மீ எஸ் த மொமெண்டம் இஸ் RCB. இவங்க 6 வின்ல வராங்க அவங்க 6 உதையில வராங்க அவங்க. Okay, these guys are coming with 6 wins and these guys are coming with 6 losses. Last 6 matches lost RR. Yes, whatever it is 6 losses or rain washed out எல்லாம் சேர்த்து சொல்றேன் எல்லாம் சேர்த்து வராங்க அவங்க ஒரு 5-6 losses கழிச்சு வராங்க இவங்க RR. ஆனா நீ என்னன்னா எஸ் பட்லரும் கிடையாது
எனக்கு என்ன தோணுதுன்னா நாளைக்கு இந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு 2 பேர்ல ஒருத்தனை மாட்ட போறது. எவனா ஒருத்தனை மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோ, கைடி கொடுத்துட போறான். அண்ட் போலிங்ல நிப்பாரு. நாளைக்கு இந்த யுஜ்வேந்திர சேலும் அஸ்வினும் செமையா போலிங் போட போறாங்க. யுஜ்வேந்திர சேல் சொல்லுவான், மச்சான் நீங்களா என்ன விட்டீங்க மறக்காது. யுஜ்வேந்திர ஜென்ரலி போல் வேலை ஆர்சிபி ஜென்ரலி very பாருங்க. அந்த interesting 2 for 34 லாஸ்ட் மேட்ச் 2 for 34 போன மேட்ச் பாரு 2 for 34 அங்க ஆர்சிபியோட. Yeah, Chahal is going to be a big key. ஏன்னா லைனா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க ஆர்சிபி லைனர் பிளஸ் ஒரே ஒரு அவே கோலிங் போலர் தான் செஹலா இருக்கும். அவங்களோட ஃபோர்த் ஆப்ஷன் சிக்கா. See, the only reason why I am thinking RCB continuing their formனா, ஏன்னா ஆர்ஆர்ல வந்து மேல ஜெயஸ்வால், but the Jaiswal can come back to form anytime சிக்கா. So if Jaiswal decides to come back to form, நீங்க சொல்ற மாதிரி RR can probably do it. But I still see RCB pulling through சிக்கா. The only reason form, momentum, energy into the playoffs, big games coming up Chika, and big games require big names to come up. And இன்னைக்கு வந்து ஒரு மிச்சல் ஸ்டாக் பார்த்தா மாதிரி நாளைக்கு you are going to see a Maxwell or a Faf du Plessis or a Virat Kohli do something special in என்னோட belief Chika. See, Virat Kohli will always do something special. Last match நம்ம பார்த்த ஆர்சிபியோட ஆர்ஆரோட செஞ்சுரி அடிச்சான் போன மேட்ச். Let's be very clear, Rajasthan, even though they lost the match. They lost the match. RR, his scores. I think Maxwell is going to do something tomorrow, Chika. நாளைக்கு மேக்ஸி கொஞ்சம் பொளக்க போறாருன்னு தோணுது. மேக்ஸியா மச்சி அவனை மினி ஆகிடுவாங்க நாளைக்கு. இப்ப நாளைக்கு மேக்ஸி ஆனா கூட போலதான் ஆடுவான். அவன் பேட்ஸ் பண்ண மாட்டாங்க. அவனை ஏதோ ஒரு ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு தோணுது. ஒரு 1 விக்கெட் 2 விக்கெட்ஸ் நடுவுல பேட்டிங்ல வந்து ஒரு குவிக் ஃபயர் 40 உன்னோட வெர்ஷன் முடிச்சு ஆர்சிபி. நீதான் ஆர்சிபி குதிச்சதுக்கு உன் வெர்ஷன் ஆர்சிபி எல்லாம் மூடி நான் கவுண்டர் கொடுக்குறதுக்கெல்லாம் இல்ல. என்னோட வெர்ஷன் ஆஃப் ஆர்சிபி ரொம்பலாம் இல்ல சிக்கா. இது வந்து க்ளோஸ் மேட்சா இருக்கும்னு தோணுது எனக்கு. இது நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு ஒன் சைடட் மேட்ச் எல்லாம் இன்னைக்கு போன மாதிரிலாம் போவாது நாளைக்கு. ஐ ஃபீல் இட் வில் பி a very close game. என்னன்னா நாளைக்கு வந்து as much as I agree with that point, நீங்க சொன்ன point completely agree with that. Jaiswal or Sanju Samson, one of them have to fire. RR ஏதாவது நல்லா பண்ணனா இந்த கேம்ல one of them have to fire along with Riyan Parag definitely. பட் என்னன்னா ஆர்ஆருக்கும் நீங்க இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மாதிரி தான் சீக்கா மிடில் ஆர்டர். அவங்க 2 பேரும் சஞ்சு சாம்சன், ரியான் பராக், த்ருவ் ஜுரேல் அப்பப்போ கொஞ்சம் நல்லா ஆடி இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டாங்கன்னா நீங்க மிடில் ஆர்டர் நீங்களே பாருங்க. சுபம் டுபே ஒருத்தர் ஆடுனவங்க 11ல சுபம் டுபே ஒருத்தர் அவன் ஆடணும் 11ல அவன் ஆட மாட்டேங்கிறாங்க 11ல. அவங்க ஒரு மேட்ச் ஆட பிரமாதம் பண்ணிருக்காங்க சுபம் டுபேன்றவன். எப்போ ஹிட்மயர் வருவாருன்னு தெரியல. ஐ மீன் நியூஸ் எல்லா மேட்சும் சொல்றாங்க ஹிட்மயர் ஆல்மோஸ்ட் தேர்ன்னு. நாளைக்கு வந்து அவர் ஆடியே ஆனோன்னு தோணுது. ஸோ இஃப் ஹி கம்ஸ் பேக், எஸ் ஹிட்மயர் ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு பிக் பூஸ்டா இருக்கலாம். பட் will he be மேட்ச் ரெடி? ஏன்னா அந்த மாதிரி ஒரு மசில் இன்ஜுரியில இருந்து திருப்பி இமீடியட்டா ரிகவர் வந்து மேட்ச் ரெடில ஆடிடுவாங்க மச்சான். இந்த காலத்துல மேட்ச் ரெடில என்னடா மேட்ச் ரெடி எல்லாம் டக்கு டக்குன்னு ஆடிதான் மேட்ச் ரெடிலாம். நீ you are playing continuous cricket all through the year. I mean, whatever injury you have to come out of it and start playing. நீ அப்படிதான் சொன்னோம். நம்ம இன்னைக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்கிறதுனால they can use it. இம்பாக்ட் பிளேயர் ரூல் அவன் ராமன் பவர்லாம் இந்த மாதிரி டீம் ஒன்று அடிச்சிடுவான். நீங்க மறக்காத ராமன் பால் இந்த மாதிரி டீம்லாம் போட்டு அடிச்சிடுவான். இவங்கெல்லாம் டெட்லி ஸ்பின்னர்லாம் யாரும் ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கு. மேக்ஸ்வெல் தான் இவங்களுக்கு பிகஸ்ட் ஸ்பின்னரே இவங்களுக்கு. அவன் ராமன் பவர்லாம் இந்த கேமரன் கிரீன் எல்லாம் போட்டான்னு வச்சுக்கோ. நான் இந்த சபர்மதி கிபர்மதி எல்லாம் சொல்ல எனக்கு பயமா இருக்காது சொல்றதுக்கு. அது வார்த்தை நான் யூஸே பண்ணல. பட் அது ராமன் பால் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ. க்ளோஸ் கேமா தான் இருக்கும் ஜிகா. ஆனா எனக்கு வந்து இது வந்து ரொம்ப ஹார்ட் டு கால் இந்த கேம். அந்த கேட்பால் பீட்பால் எப்படி ஆடுவாங்க மொமெண்டம் அண்ட் ஹார்ட். எனக்கு இப்போதைக்கு கொஞ்ச நாளா வந்து இந்த லாஸ்ட் ஒரு ஃபியூ மேட்சஸா இல்ல ஆர்சிபி போட்டோம் இன்னும் போனா டோர்னமெண்ட் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சீக்கா. எனக்கு என்னன்னா இல்ல நான் இப்ப கூட ஆனா எனக்கு அந்த பிலீஃப் இருக்கு சீக்கா. ஆர்சிபி வந்து வில் கண்டினியூ. பட் ஆனா 9 கேம்ஸ் வின் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் 9 in a row ஒரு T20 டோர்னமெண்ட்ல வின் பண்றது ரொம்ப கஷ்டம். So somewhere I feel they will falter maybe in the next game or the next game after. But tomorrow I think they'll be fine. 7 win பண்ணிருக்காங்க in a row. as per you 7 win பண்ணிருக்காங்க. 6 அவங்க இந்த IPL வின் பண்ணனும்னா 9 in a row வின் பண்ணனும், which I feel is close to impossible. Yes. I'm not saying impossible. Let me be very frank. I am not discounting RCB at all. Let me be very frank. They are playing outstanding cricket. Let's be put it. They are playing some aggressive cricket led by Virat Kohli. Say it all thanks to Virat Kohli's energy and the Virat Kohli muscle power and the Virat Kohli's passion. That is only rubbing on the team. Let me be very clear. It's only Virat Kohli's passion and aggression and his commitment to the game and the energy on the field, which makes a huge difference for a team. If somebody in RR can bring in that energy,
ஒரே ஒரு எனர்ஜி அந்த டீம்ல ஒருத்தன் அந்த மாதிரி எனர்ஜி இருக்குன்னா ரியான் பராக். பட் ரியான் பராக் பாவம் அன்பார்ச்சுனேட் அந்த ஸ்டேட்டஸ் இல்ல அவனுக்கு. அவன் ஒரு விராட் கோலி மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் கிடையாது அவனுக்கு. ரியான் பராக் மட்டும் அந்த எனர்ஜி இருக்கு. பட் அந்த எனர்ஜி அவனால கொண்டு தான் வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சு திருப்பியும் சஞ்சு மச்சான் நான் சொல்லடா சஞ்சு போய் விடுட பேட்டை என்ன பண்ற நீ போயிட்டு பேட்டு விடுமே அங்க போய் தடவாதே எங்க போயிடு துசுக்காதே விட்டா பட்டா பாக்கியம் பட இலக்கியம் விடுமேன் சஞ்சு என்ன பண்றீங்க போய். நாளைக்கு ரியான் பராக் தான் இது. இஃப் எனிதிங் ஆர் வின்னிங்னா நாளைக்கு இட்ஸ் கோயிங் டு பி எய்தர் ஜெய்ஸ்வால் ஆர் ரியான் பராக். யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஆர் சஞ்சு சாம்சன். இட்ஸ் கோயிங் டு பி யஷஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் சஞ்சு சாம்சன். எனக்கு என்னன்னா ஒன்லி திங் இவன்ட்ட என்னன்னா ஹெட்மயர் ஆனும் இந்த கேட்மோர் கேம் போர்டு எனக்கு தெரியாது. அவன் வந்து நீனும் வில் ஜாக்ஸ் மாதிரி அடிப்பாங்கன்றீங்க. மாட்டுக்கான்னு தெரியாது எனக்கு. அந்த ஃபெரரா கிரரா ஆடக்கூடாது. கண்டிஷன்ஸ் சிக்கா நீங்க இங்கிலீஷ் பிளேயர்ஸ் ஆர் வெரி ஹார்ட் டு ஜட்ஜ் இன் தி ஐபிஎல் சிக்கா. சோ வி டோன்ட் அதனால சொல்றேன் நீ. அதனால அதுக்கு பதில் நான் கேட்மோர் கேம் போர்டு ஆடு பதில் நாண்ட்ரே பகர் வச்சு ரிசர்வ்ல நீ அவனை இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வேற வேணா இந்தியன் ஓபனர் அந்த சுபம் துபேன்ற நல்ல பிளேயர் அவனை வச்சு நாடு. அஸ்வின் வச்சு ஓபன் பண்ண பேட்டிங்க. நாண்ட்ரே பர்கர் or கேஷவ் மகாராஜ்? நோ ஐ பிளே நாண்ட்ரே பர்கர். கேஷவ் மகாராஜ் பின் எடுத்துருவாங்க. ஐயோ அந்த இவன்லாம் போட்டு இவன் இருக்கானே பட்டிடார் கிட்டார்லாம் அங்க போட்டு அவன் நிஜமா சபர்மதி கட்சிடுவான் அவனை போட்டு. கேஷவ் மகாராஜ்லாம் சபர்மதி கட்சிடுவான் அவன் போட்டு. ஐயோ வேணாம் கேஷவ் மகாராஜ்லாம் பண்ணா பட்டிடார் நேரா சபர்மதி நர்மதாக்கு தான் அடிப்பான். நேரா போட்டு நர்மதா டேமுக்கு போயிடும் வச்சா ஷாட்லாம் அந்த மாதிரி ஆடுறான் ஸ்பின்னர்ஸ். நீ வந்து பட்டிடாட் எல்லாம் வேலைக்கே ஆகாது. நீ லெட் மீ பி அக்செப்ட் பீப்புள் லைக் Chahal or Ashwin who can probably have that guile and that international experience. இவங்கெல்லாம் போடானா பெல்ட் அடிச்சிருவான் போட்டு. நர்மதா டேம் காமிப்பான். அப்புறம் எல்லாருக்கும் கேஷவ் மகாராஜ்லாம் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா நேரம் சவுத் ஆப்பிரிக்கா வச்சிருவாங்க. ஐயோ whenever Chika said அங்கே பார் the result has gone the opposite side. Well done producer டேய் உதவாங்க போறீங்கடா producer என்னடா வாடுறீங்க. Chika, he is a high quality left arm spinner. Chika, he is a South Africa's best option. அவங்களோட T20 ஸ்பின்ல ODIல I don't think it will be that easy to hit. நான் சாட்னர் அடிக்க முடியல பாத்தீங்களா இல்லையா? சாட்னர் ஒரு ஹை குவாலிட்டி bowler and கேஷவ் மகாராஜ் is right up there. ஒரு சாட்னர் லெவல்ல இல்லனா கூட he is right up there along with Santner in terms of his bowling. So I don't think it will be that easy. But நீங்க சொன்ன மாதிரி probably in the conditionsல நாண்ட்ரே பர்கர் would probably be a better choice. ஏன்னா அந்த விக்கெட்ல கொஞ்சம் நான் நாண்ட்ரே பர்கர் ஆடிட்டு நான் அஸ்வின் வச்சு ஓபன் பண்ணுவேன் பேட்டிங். 3 மீடியம் பேருக்கு போற நாண்ட்ரே பர்கர் ரிசர்வ் இம்பாக்ட்ல கொண்டு வந்துட்டு ஐ வில் ஓபன் தி பேட்டிங் வித் அஸ்வின். அஸ்வின் வச்சு பேட் விடுறான் man. என்ன சிக்கா நான் சொல்ல கேளு பண்ணாத சிக்கா. காமெடி பண்ற நீ உனக்கு அனி ஒரு பொண்ணு ஞாபகத்தை வச்சுக்கோ. நீ சம்டைம்ஸ் யூ ஹேவ் அனி ஒரு ஞாபகத்தை வச்சுக்கோ. You know something, you have to take the opposition by surprise. There is a captaincy move I'm talking about as a captain. Take the opposition by surprise, then do it the right way. Dhruv Jurel வச்சு ஓபன் பண்ணுங்க. Dhruv Jurel is an opener for a state side. He is a proud opener. Dhruv Jurel open பண்ணுங்க. Dhruv Jurel and Yashasvi Jaiswal open. Yes, number 3 Sanju Samson, number 4 Riyan Parag, number 5 Hitmyer, number 6 Roman Powell, number 7 Shubham Dube. இப்போ இந்த மாதிரி இந்த பேட்டிங் பார்க்கிறதுக்கு much better-ஆ இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒண்ணு மாத்தி அஸ்வின் 8 வச்சுக்கோ. 8 வரைக்கும் பேட்டிங் வரல உனக்கு. அதுக்கப்புறம் 8 வரைக்கும் பேட்டிங் வருது. 8 அதுக்கப்புறம் நீங்க இம்பாக்ட் 7 ஆண்ட்ரே பர்கர் எடுத்துட்டு வரலாம். ஆண்ட்ரே பர்கர் எடுத்துட்டு வந்துக்கலாமேன்ற நானு. That's a good idea, no? Or Andre Bhagar, even if you want Keshav Maharaj, but I'll go for Andre Bhagar because and the konja medium pace they still have a break. And Machani mother leg spin எல்லாம் வந்து in all fairness leg spinners if Yuzvendra Chahal gets his rhythm right now, he will make them dance a little bit at least. And Ashwin is a fighting cricket. Ashwin is again a big match player, Ani. I believe that Ashwin is a big match player. In the big matches, Ashwin I think will come to his for 4. உடமான அஸ்வின் என்னோட ஒப்பீனியன்னா இந்த மாதிரி பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் அஸ்வின் இருக்கு. அஸ்வின் இருக்கு யுஜ்வேந்திர சஹல் உண்டுன்னு நினைப்போம். எல்லாரும் ரைட் ஹேண்டர்ஸ் இல்ல நீ ரைட் ஹேண்ட் நாட் ஸ்பின் போட பரவாயில்ல. நீ ரைட் ஹேண்ட் ஆஃப் ஸ்பின் போட கூடாது ரூல் இருக்கா உனக்கு? ஆனி அதே அஸ்வின் தான் வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் எல்லாரும். that is okay நீ that doesn't matter. You have to understand. You are going to play like right left right னா பார்க்கவே கூடாது. தைரியம் அஸ்வின் அவன் தைரியமா போடுவான். நீ மறக்காத. நான் என்னதுமா பண்ண அஸ்வின் வச்சது நான் ஓபன் பண்ணுவேன் bowling வச்சு நாளைக்கு இருந்தா. I will open the bowling with Ashwin. Let me put it honestly. Interesting. I will open the bowling with Ashwin and இவனை வச்சு போடுவேன் நானு. அப்பனா போல்ட். அதுக்கப்புறம் வேணா நம்பர் 3 வேணா
நான் சந்தீப் சர்மா அண்ட் போல்ட் வச்சுட்டு ஓபன் பண்ணுவேன் ஜிகா. ஏன்னா சந்தீப் சர்மா விராட் கோலியை நிறைய தடவை எடுத்திருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் வந்து விராட் கோலியை நிறைய தடவை எடுத்திருக்காரு. அண்ட் விராட் கோலியோட விக்கெட் வந்து அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஹூ இஸ் யுவர் பெஸ்ட் சான்ஸ் ஓப்பனிங்ல விராட் கோலியோட விக்கெட் எடுக்கிறதுக்குன்னா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் சந்தீப் சர்மா த டூ பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் யூ. இஃப் யூ கேன் கெட் ஏர்லி, போல்ட் அப் ஃப்ரண்ட் ஏர்லி நிறைய தடவை எடுத்திருக்காரு போல்ட். ஸோ இஃப் யூ கேன் டூ இட், தென் நீங்க சொன்ன மாதிரி ஆர்ஆர் ஹேவ் அ பிக் சான்ஸ் இஃப் தே டூ தட். இல்ல கொஞ்சம் செட்டில் டவுன் ஆயிட்டாரு விராட் கோலி, ஃபேப் டு பிளஸ்னா மேட்ச் வந்து முச்சிருவாங்க சீக்கா. ஆர்சிபி வந்து பொழந்துருவாங்க அதுக்கப்புறம். ஏன்னா ரஜத் பட்டிதார்லாம் அந்த மாதிரி ஒரு சிக்ஸ் ஹிட்டிங் ஃபார்ம்ல இருக்காரு அகேன்ஸ்ட் ஸ்பின். மேக்ஸ்வெல் இன்னும் அடிக்காம ஒரு மேக்ஸ்வெல் இஸ் டியூ சீக்கா. அண்ட் பிக் மேட்சஸ் நீங்க பாருங்க, இந்த பிக் மேட்சஸ் இந்த ஸ்டார்க்கோ சரி மேக்ஸ்வெல்லோ சரி, they will rise to the occasion. I feel Maxwell will rise to the occasion. They have something about them, the Aussies, Chika. They know when Let it's a me big put it this way. match. As a viewer, let me put it this way. As a viewer, I love Maxwell to come to form. Let me put it that way. As a viewer, as a commentator, as a viewer, it's always great to see people like Maxwell coming to form. ஏன்னா அடிச்சானா கச்சா மூச்சான்னு அடிப்பாங்க. எங்க அடிப்பான், எப்படி அடிக்க போறான்னு தெரியும். அந்த மாதிரி அடிப்பான் Maxwell. But I don't know. But I still believe, என்னோட gut feel says, நான் உண்மையை சொல்றேன், என்னோட gut feel says that RR will put up a huge fight. And if Sanju and Yashasvi Jaiswal get going, it's not, see, people are almost writing off RR. என்னடா 7 win லாஸ்ட்ல வராங்க, இவங்க மொமெண்டம் இருக்கு, அப்படி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. மொமெண்டம் இஸ் ஆர்சிபி and coming with a big win over CSK அப்படின்னு. கொஞ்சம் ஓவர் மொமெண்டம்ல போயிடுச்சு மேட்ச் முடிஞ்ச பண்ணலாம். அது ஓவர் மொமெண்ட். Why is it that you guys can't accept them celebrating, Chika? செலிப்ரேஷன் பத்தி என்ன சொல்லல அனி ப்ளீஸ் அனி. Who said I am not? எனக்கு யாரும் மாமன் கிடையாது, மச்சானும் கிடையாது மச்சி. I am a great Virat Kohli fan. I am a king of Kohli. என்னது பின்ன என்ன சொல்றீங்க ஓவர் மொமெண்டம்னா? அனி ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நீ என்னைக்குமே ஓவரா மொமெண்ட், when I say over momentumனா கொஞ்சம் celebrating is different, over momentum is different. There are two different, it's a slight thing. I don't know whether you've understood whether. In all honesty, I mean, and the whole debate should why didn't RCB they over celebrated actually. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க. They were taking their time. MS Dhoni actually went out to shake the hand. They didn't come back. I'm sure. See, இது எல்லாம் கொஞ்சம் சோஷியல் மீடியால எப்படி போகுது. I'm sure players social media பத்தி பேச வேண்டாம். I mean, this got nothing to social media. Wait பண்ணுங்க. ஒரு they would have gone. Players would have gone back to the dressing room and 100% they would have shaken their hands. I think it's just slightly blown out of proportion. No, I'm not even bothered, but I'm not in the social media பத்தி நான் பேசவே இல்ல. I'm talking about over momentum in general. I'm talking over momentum in general. It's got nothing to do with post match. நீ சொன்ன I'm not talking about that at all. See, if I was in RCB position, I would have celebrated like that day. Let me be very frank. இது எப்படின்னா, when you come back from 6 wins and almost match gone, ஒரு மேட்ச் வந்து செமையா போட்டு யஷ்தால் வந்து வின் பண்ணி கொடுக்குறானா, கையில வெளில போன மேட்ச் திருப்பி கொண்டு வந்து வின் பண்ணி கொடுத்தா extraordinary performance. Obviously anybody will be celebrating. I would have been celebrating the same way what RCB did. I'm talking in general over momentum. The over momentum is not only about celebrations. இது ஓவர் அவுட் விட்டுக்கிறது ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஒரு ஓவர் அவுட் விட்டுக்கிறது, அங்க போய் இது பண்ணிக்கிறது, அப்படி கொஞ்சம் ஓவர் அவுட் விட்டுனா வச்சுக்கோச்சா, அப்படி இப்படி வச்ச ஆண்டவன் ஒருத்தருக்கா மச்சான், மேல தூக்கி போயிட்டே தொப்புன்னு விட்டுருவான் அவன. அதுதான் ஆப்போது நாளைக்கு ஆர்சிபிக்கு. ஆர்சிபி ஃபேன்ஸ் நாளைக்கு மட்டும் ஆர்சிபி ஜெயிச்சுச்சுன்னா நான் உங்க பக்கம் நிப்பேன் சீக்கா. இதே மாதிரி சரண்டர். ஆர்சிபி ஃபேன்ஸ் இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எல்லாம் ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நீங்க எப்பலாம் ஆர்சிபி பொட்டல மச்சான்னு சொல்றீங்களோ, ஆர்சிபி அந்த மேட்ச் வின் பண்ணிடுறாங்களா. சோ ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர் ரிக்வெஸ்டிங் சீக்கா டு சே ஆர்சிபி பொட்டல மச்சான். டேய் வியூவர், ப்ரொடியூசர் என்னடா இது என்னைய பூச்சி வாங்குறேன் போட்டு ப்ரொடியூசர். நான் பொட்டலம்னே சொல்லல. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ நெவர் யூஸ் தி வேர்ட் பொட்டலம். நோ ராங் நம்பர். நான் எங்கடா பொட்டலம் சொன்னேன்? நான் பொட்டலம் சொல்லவே இல்ல. they want you to say it. நீங்க அப்படி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி ஆயிடுமா? நான் சொல்ல மாட்டேன்பா. ஐயோ அப்பா வேணாம்பா. நான் எப்போ பொட்டலம் சொல்றேன் அப்ப சொல்லிக்கிறேன் பொட்டலம். நான் எப்ப சொல்லுவேன் பொட்டலம்னு வார்த்தை யூஸ் பண்ணாம இருப்பேன். வேர்ல்ட் கப் வர போகுது. என் பொட்டலம் வார்த்தை இஸ் மை ஃபேவரட். இன்னைக்கு பொட்டலம் ஆயிட்டாங்களே எஸ்ஆர்எச். நான் நேத்திக்கே சொன்னேன், இந்த மாதிரி டீ வச்சா பொட்டலம் ஆயிடுவான்னு நேத்தி சொன்னேன். எக்ஸாக்டா சொன்னேன் இல்லையா? அது மட்டும் போட மாட்டீங்க ப்ரொடியூசர். அது மட்டும் போட மாட்டேன்றீங்க. ஆமா, எல்லாரையும் நான் வந்து சைடுல வந்து கரெக்ட் பண்ணி வச்சிட்டேன் ஜிகா, எல்லாம் நம்ம பக்கம் இருக்கிறதுக்கு.
ஆமா, நான் அது சொல்ல அது மட்டும் போடவே இல்ல. Chika, but in all honesty, prediction king Chika is back. பாத்தீங்களா இப்ப பாரு ப்ரொடியூசர் போட்டாரு. சரி, you are predicting RR to win. I am predicting RCB to pull off a close victory. ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ்ல நிறைய பாயிண்ட்ஸ் என்னால ரெசனேட் பண்ண முடிஞ்சது. பட் ஒரே ஒரு காமெடி நான் பாத்துட்டேன். நீ RR எனக்கு என்னன்னா டோர்னமெண்ட் RR came in this tournament and the first 8 gamesல அவங்க 7 win பண்ணிருந்தாங்க. RCB first 8 gamesல 7 losses. So how the tide is turned. So it is superb to see the IPL. Now the tide will turn again. Oh. நாளைக்கு பௌர்ணமி, நாளைக்கு சாயங்காலம் பௌர்ணமி சாயங்காலம் வரப்போகுது. பௌர்ணமியில வச்சு புஷ்னு வரும், அப்படியே பொங்கி அலரும். நாளைக்கு பாரு, ராஜஸ்தான் வருகிறார், அங்கே வராம்பாரு யுஜ்வேந்திர அப்படின்னு போடுவான். இங்க அஸ்வின் வருவான். டே அஸ்வின், உன்னை நம்புறேன், என்ன காலை வாரி விட்ட அஸ்வின், உன்னை மொத்திடுவேன் டேய். Okay. Anyway, wait பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. Anyway, guys, before you go, don't forget, check out Campa. Number Campa, cool. Click the link in the description below. Just 10 rupees for 200 ml. Different flavors. எல்லாமே போய் ட்ரை பண்ணுங்க. Subscribe to our channel. Hit the bell icon notification. We'll be back.